அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்ப பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. கோமதி, மீனா, ராஜி 3 பேரும் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு கிச்சன்ல வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. வேலை செய்யும் போது நம்ம ராஜி என்ன பண்ணாங்கன்னா, அத்தை இன்னைக்கு வந்து மீனாக்காவுக்கு லஞ்ச் பேக் பண்ணுவீங்களா, அப்ப எனக்கும் பேக் பண்ணி கொடுத்துருங்க, நான் வந்து டிராவல்ஸ்ல போய் உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே மயில் வந்து, என்ன ஆச்சு ராஜி, எதுக்காக டிராவல்ஸ் பக்கத்துல தானே இருக்கு, நீ மதியம் வந்து சாப்பிட்டே போயிடலாம்ல அப்படின்னு சொல்றாங்க. உடனே ராஜி வந்து, இல்லக்கா அங்கிருந்து வர 10 நிமிஷம் போக 10 நிமிஷம், அது இல்லாம சாப்பிட ஒரு 1/2 hour ஆயிடும், கிட்டத்தட்ட 1 hour வேஸ்ட் ஆயிடும். அதுவே அங்க இருந்தா நான் 1/4 மணி நேரத்துல சாப்பிட்டு கடகடன்னு மத்த வேலைகளை பாப்பல அப்படின்னு சொல்றாங்க. உடனே கோமதி வந்து, பாத்தியாடி என் மருமக எந்த அளவுக்கு பிளான் பண்ணி வேலையை செஞ்சுட்டு இருக்கா, உண்மையிலே நீங்க 2 பேரும் சந்தோஷம் தான். அதே போல நானுமே வேலைக்கு போயிருந்தா எப்படி இருந்திருக்கும், சந்தோஷமா இருந்திருப்பில்ல. ஆனா மயில பாரு, எம்ஏ படிச்சுட்டு சம்மதம் இல்லாத வீட்லயே உட்கார்ந்துட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பிடிச்சி வேலைக்கு போயிருந்தா அவளோட லைஃபும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கோமதி சொல்றாங்க. இப்படி பேசுறத பார்த்தா நம்ம மயில் வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா அத்தைக்கெல்லாம் நம்ம படிக்காத விஷயம் தெரியாது அப்படிங்கறத தாண்டி அத்தை நம்மள கரோதா சொல்றாங்க அப்படிங்கறத மட்டுமே யோசிச்சு நேரா சரவணன் கிட்ட போறாங்க. இங்க பாருங்க, உங்க அம்மா எப்ப பார்த்தாலும் என்ன கடுப்பாவே பேசிட்டு இருக்காங்க, ராஜி மீனாவும் உங்களுக்கு ஒஸ்தியா இருக்கட்டும், அதுக்காக என்ன இப்படி அசிங்கப்படுத்தி பேசக்கூடாது இல்லைன்னு சொல்றாங்க. சரவணன் வந்து, என்ன சொன்னாங்க அம்மா, அப்படி இல்ல என்ன சொன்னாங்க சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவங்க 2 பேரும் வேலைக்கு போறாங்களா, நான் வேலைக்கு போகாம வீட்டுல தண்டச்சோறு சாப்பிட்றேன்னு அத்தை சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் சொல்றாங்க. என்னது, என் அம்மா தண்டச்சோறு சாப்பிட்றேன்னு சொன்னாங்களா, சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அந்த மாதிரி மீனிங்ல தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொல்றாங்க. உடனே நம்ம சரவணன் வந்து, இங்க பாரு, என் அம்மா நீ எம்ஏ முடிச்சுட்டு வீட்டில் ஏன் சும்மா டைம் வேஸ்ட் பண்றேன்னு சொல்லி தான் சொல்லியிருப்பாங்க, மற்றபடி உனக்கு சாப்பாடு போடலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. நீ வேணா சொல்லியிருக்கலாமே, நான் படிச்சது 12வது தான், எனக்கு ஏற்ற வேலை எதுவும் இல்லைன்னு சொல்லியிருந்தா அம்மா ஏன் சொல்ல போறாங்க, போய் சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. உடனே மயில் வந்து, இல்லை இல்லை எதை சொல்லலைங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சைலண்ட் ஆயிடுறாங்க. நம்ம சரவணன் ஒரு பக்கம் என்ன பண்றாங்க, இங்க பாரு, என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவோம் தெரியாது, உன் அப்பனுக்கு ஃபோன் பண்ணி இனிமேல் கடைக்கு வரக்கூடாது சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து கிளம்புறாங்க. உடனே மயில் வந்து அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, நீங்க என்ன வேலை பார்த்து வச்சிருக்கீங்க, வரவங்க போறவங்க கிட்ட பேசிட்டு கல்லால உட்காந்துட்டு வீட்டுக்கு 1 மாசத்துக்கு தேவையான மளிகை பொருளை எடுத்துட்டு வர சொல்லுதா, அவர் எப்படி பேசிட்டு இருக்காரு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து சொல்றாங்க. இது எல்லாம் வந்து நான் பின்னாடி கடத்தை கொடுத்துட்றேன், சம்பளம் கொடுக்கும்போது அமௌண்ட்டை கழிச்சு விட்டுறேன் அப்படின்னு சொல்லிலாம் மாணிக்கா சமாளிச்சிடறாரு. இன்னொரு பக்கம் இந்த ப்ராப்ளத்தை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தெரியாம நம்ம மயில் ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. என்னாக போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.